தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஒழிக்கப்பட்ட கஃபாலா. குவைத்திலிருந்து நாட்டுக்கு தினார் அனுப்ப போகிறீங்களா? அப்போ அதிக எச்சரிக்கை. காதி மற்றும் சூனி விசாவில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா எத்தனை நாட்கள் வரை விடுமுறை எடுக்கலாம்? குவைத்தில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரிப்பு. சாலையை கடக்க முயன்ற நபர் பலியான பரிதாப சம்பவம். இப்படி பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. இப்போ வாங்க குவைத்தோட முக்கியமான நியூஸை பார்க்கலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். குவைத்திலிருந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடிய நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஊருக்கு பணம் அனுப்பிவிட போகிறீங்கன்னா லீகலாக பேங்க் மூலிமா பணத்தை அனுப்பி விடுங்க. அதை விட்டுட்டு பணம் கொஞ்சம் ஜாஸ்தி போகுதுன்னு தவறான முறையில் உண்டியல் மூலிமா பணத்தை அனுப்பி மாட்டிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உண்டியல் மூலிமா பணம் அனுப்பக்கூடிய ஆளுங்களாக இருக்கட்டும், அதோட ஏஜெண்டுகளாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைக்க சொல்லி உள்துறை அமைச்சகம் இப்போ தனிப்படை ஒன்றை அமைச்சிருக்காங்க. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட 6 எகிப்து நாட்டை சேர்ந்த நபர்களையும் ஒரு குவைத்தையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதனால் தீனாருக்கு 4 ரூபா 5 ரூபா பணம் அதிகமாக கிடைக்கிதுன்னு உண்டியல் மூலியமாக பணத்தை அனுப்பி மாட்டிக்க வேணாம். மிக முக்கியமான இந்த தகவலை அரபு நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செஞ்சு விடுங்க. இப்போ வாங்க அடுத்த செய்தியை பார்க்கலாம். காதி மற்றும் சூனு விசால குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆளுங்க சப்போஸ் லீவுக்கு ஊருக்கு போகிறீங்கன்னா 180 நாள் வரைக்கும் லீவு எடுக்க முடியும். ஆனால் காதி விசாவுக்கு மட்டும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. காதி விசாவில் நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா 90 நாள் வரைக்கும் தான் லீவு அதிகபட்சமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 180 நாளில் ஆட்டோமேட்டிக்காக விசா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். 3 மாதம் லீவுக்கு நீங்கள் ஊருக்கு போய்ட்டு ஒரு வேளை லீவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குவைத்தி நினச்சா அந்த சேகல் ஆப் மூலியமாக உங்களோட விசா கேன்சல் பண்ண முடியும். அதனால் லீவுக்கு போகிற நம்ம ஆட்கள் அந்த குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் ரிட்டன் ஊருக்கு இங்கே திரும்பி வந்துடுங்க. இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். இப்போ குவைத்தில் நீங்கள் சப்போஸ் ரோடை கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா அதிக எச்சரிக்கையாக கவனமாக கிராஸ் பண்ணுங்கள். நம்ம ஊர் மாதிரி குவைத்து கிடையாதுங்க. கண்ணு வைக்கிற நேரத்தில் வாகனங்கள் அதிவேகமாக கிராஸ் பண்ணி போகும். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜாபர் அலி ஏரியாவில் ஒரு 40 வயதுடைய நபர் சாலையை கடக்க முயற்சி செய்தபோது சாலை விபத்தில் மரணமடைந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வாகனத்தை இயக்கி வந்த குவைத்தி மீது விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆளுங்க ரோடை சப்போஸ் கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப அதிக கவனமாக எச்சரிக்கையாக கிராஸ் பண்ணிப்போங்க. இப்போ அடுத்த தகவலை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலராக நோட் அடித்து வெளியில் விட்டு கடைசி வரைக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்கவே முடியலை. நம்ம நாட்டில் தான் இந்த கருப்பு பணம் கள்ள நோட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே குவைத்துலேயும் கள்ள நோட்டை அடித்த நபர்களை குவைத்து காவல்துறையினர் கைது செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆளுங்க ஒரு வேளை பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட போனாலோ இல்லை ஜமையால் பக்காலால் போய்ட்டு ஜாமான் வாங்க போனாலோ நீங்கள் சேஞ்சு வாங்குறதா இருந்துச்சுன்னா நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக வாங்குங்க. ஏன்னா தினாரோட ரேட்டு நம்ம நாட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 20 தினார் கையில் கள்ள நோட்டு கிடச்சிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உஷாராக இருந்துங்க. கடைசியான செய்தியை பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். சவுதி நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இருந்த கஃபாலா முறையை ஒழிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பாஸ்போர்ட்டை அவங்க ஸ்பான்சர் கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை வேலை பார்க்குறதுல பிரச்சனை, கடுமையான வேலைங்களை கொடுக்குதுவோ இல்லை சம்பள பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்கிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு நீங்கள் போகும்போது இனிமேல் ஸ்பான்சரோட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஊருக்கு போக முடியும். இதுக்கப்புறம் என்ன, சவுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒரு வேளை பாஸ்போர்ட்டை ஸ்பான்சர் கையில் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உடனே கையில் வாங்கி வச்சுக்கோங்க. சவுதியை மாதிரியே மற்ற அரபு நாடுகளும் இந்த கஃபாலா முறையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஓகே நண்பா, வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஏகே.